9 மணி தாண்டியாச்சு. நீங்கள் வருகைக்கு சிரிச்ச முகத்தோடு இருக்கீங்க. இதுதான் எங்களுக்கு உடலில் தெம்பை கொடுக்கு. காலையில் 4 மணிக்கு கிளம்பினோம். கவர்னரோடு முதல்வரோடு சென்னையிலே குடியரசு தின விழா கொடியிருந்தோம். அதை முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து இது 7வது 8வது நிகழ்ச்சி நினைக்கிறேன். ஒரு 96 உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். முதல்ல சட்டமன்ற உறுப்பினராக வந்தேன். நான் 96 சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது இங்கே எல்லா நம்ம மக்கள் வாழ்கிற ஊருக்கு போனால் ஒரு ஊரில் கூட மேல்நிலை நீர் திட்டப்பட்டிருக்கேன். நம்முடைய பகுதி மக்கள் வாழ்கிற இடத்துல டேங்கும் இருக்காது, தெருவில் நல்லியும் இருக்காது. அவங்கெல்லாம் எங்கேயாவது கிணத்துல போய் தான் தண்ணி எடுக்கணும். கிணத்துக்கு போனால் பட்டை போட்டுக்கு இறச்சி கோருவாங்க. மோட்டர் பம்ப் செட்டு ஓடிச்சுன்னா அங்கே போவாங்க. இவன் தண்ணி எடுக்க வரான்னு தெரிஞ்சுன்னா சாணி எழுதி உள்ளே போட்டுருவான். இதெல்லாம் நாங்கள் கண்கூடா 96 பார்த்தது. அன்னைக்கு உங்கள் அப்பாவும் உங்களோடு இருந்து அந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்கிற ஊரில் கூட என்ன இருக்கிறது, டேங்க் இல்லாமல் இருக்கக்கூடாது. அனைத்து ஊர்களும் நம்ம ஊர் உட்பட அன்னைக்கு டேங்க் கட்டி தந்தது உங்கள் அப்பாவு தான். அப்போ நம்ம ஊருக்கு இங்கேருந்து ரேஷன் பொருள் வாங்கினா விஜயாபதி போதிய 4 கிலோமீட்டர். அப்போ 200 குடும்பத்தை இருக்கணும், 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கணும். அப்போ தான் ஒரு புதிய கிளை கடை தருவாங்க. அப்போ கொத்தமலத்துக்கும் அரசர் குளத்துக்கும் சேர்த்து 200 கார்டு வருது, 150 கார்டு தான் வந்து வைப்போம். அப்போ எப்படியாவது ஏதோ ஒரு ஊரில் பண்ணுங்க. ஏதோ ஒரு ஊருங்கிறத விட எங்கே அதிக காடு இருக்கோ அங்கே கொடுங்கன்ட்டு போயிட்டு நான் வந்து இந்த ஊருக்கு தான்னா அவங்க சண்டைக்கு வருவாங்க, அந்த ஊருன்னா நீங்கள் வருத்தப்படுவீங்க. குடும்ப அட்டை எங்கே அதிகம் இருக்கோ அங்கே கொடுங்க அப்படின்ட்டோம். சரி 4 கிலோமீட்டர் அடுத்தால 1 கிலோமீட்டரா இப்போ போயிட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. எங்கள் மனதில் நான் பார்த்தேன், அப்படியே ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் நம்ம மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்க, கடை எங்கெல்லாம் இருக்கு இல்லை, அப்படி ஒரு கணக்கு போட்டு ஒரு ஊரில் கூட கடை இல்லாமல் இருக்கக்கூடாது. இன்னைக்கு கூட கட்டநீரில் ஒரு கடை, பையக்கவுண்டம்பட்டியில் கடை, காரியாகுளத்தில் கடை. உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த ஊர்கள்லாம் எந்த ஊர்கள் அப்படின்னு சொல்லி. படலையார் குளத்தில் கடை, பாப்பாங்குளத்தில் கடை, பட்டர்புரத்தில் கடை, செம்மங்குளத்தில் கடை, காரியாகுளம் உட்பட அங்கே மட்டுமே நம்ம மக்கள் வாழ்கிற 6 கடை அங்கே வாங்கிட்டு. இங்கே நம்ம தம்பி காமநீரில் கடை வந்திருக்கா, காடுதலாவில் கடை வந்திருக்கா, தில்லைவனந்தோப்பில் கடை, தோமையார்புரத்தில் கடை. இதெல்லாம் யாராலும் வாங்க முடியுமா எளிதாக? கடந்த 10 ஆண்டு எடுத்து பாருங்க, ஒரே ஒரு கடை கிளை நியாய விலை கடை யாராவது கொண்டு வந்தாங்கன்னா யாரும் கொண்டு வர முடியாது. யார் கொண்டு வர முடியும்னா இந்த மக்கள் மீது ஒரு அன்பு பாசம் வைத்து இதெல்லாம் உழைத்து சாப்பிட்ற மக்கள். இவங்க 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போகணுமா, 5 கார்டு குறைஞ்சிட்டுனா என்ன வந்துடும், 10 கார்டு குறைஞ்சா என்ன வந்துடும், 100 கார்டு 50 கார்டு 37 கார்டு இருந்தால் கூட இந்த மக்கள் உழைக்கிற மக்களுக்கு கடை வேணும்னு சொல்லி முதல்வர்கிட்ட சொல்லி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 100 கடைகளை தந்த முதல்வருக்கு உங்கள் சார்பாக நன்றி. என்ன எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா இது உழைக்கிற மக்கள், நம்மளை யாரும் எட்டி பார்க்க மாட்டாங்க. முதல்ல தண்ணி கொடுத்தோம், டேங்க் கொடுத்தோம், இப்போ கடை கட்டி கொடுத்தோம். கடையை திறந்தாச்சு, என்னவோ கடை திறக்கணும், புதிய கடை வேணும். ஏன்னா புதிய கடை வேண்டாம் நான் ஒத்தைக்கு பண்ண முடியாது. என் தம்பி பிஎஸ்ஆர் ஜெகதீசன் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர், மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் இருக்காங்க. இங்கே உள்ள ஒன்றிய குழு உறுப்பினர் ஆவுடைய பாலன் இருக்கிறான். நாங்கள் இணைஞ்சி எந்த நிதியாவது ஒரு நிதியை கொண்டு வந்து கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 6 மாத காலத்துக்குள்ள நமது ஊருக்கு நிரந்தரமாக அரசு கட்டிடம் கட்டித்தரப்படும். எப்போ வந்தாலும் குருவா
குருவையா உட்பட எல்லாருமே நம்ம மேலே அன்பா இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. தண்ணி, உப்பு தண்ணி, சப்பு தண்ணி கடற்கரை பக்கத்தில் இருக்கு, எவ்வளோ கஷ்டம். முதல்வர்கிட்ட பொறுப்பேற்ற உடனே சொன்னது, சென்னை மாதிரி எங்கள் மக்களுக்கும் வீட்டுக்கு தண்ணி வேணும், அதுவும் நல்ல தண்ணி வேணும்னு திட்டம் தயாரிக்க சொன்னாங்க. தாமிரபரணி ஆற்றுல எங்கே இருக்கு மேலே முன்னீர் பள்ளம், அங்கே தண்ணி எடுத்து சிங்கி குளத்தில் சுத்திகரிப்பு பண்ணி அங்கேருந்து தெற்கு வழியூரில் ஒரு பெரிய டேங்க் ரோட்டில் தெரியும், அதில் கொண்டு ஏற்றி அங்கிருந்து நேராக ராதாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கொண்டு விட்டு அங்கிருந்து ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒரு இடத்துல ஒரு தரைமட்ட தொட்டி கட்டி அந்த ஊராட்சியில் எத்தனை டேங்க் இருக்கோ அத்தனை டேங்க்கும் அங்கிருந்து பம்ப் பண்ணி என்ன கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும். என்ன தண்ணி கொடுக்கணும்? தாமிரபரணி நல்ல தண்ணீர் தருவதற்கு 1 ரூபாய் 2 ரூபாய் அல்ல, 1 கோடி 5 கோடி அல்ல, 100 கோடி 500 கோடி அல்ல, 605 கோடி ரூபாய் நிதியை தந்த முதல்வருக்கு உங்கள் சார்பாக நான் மேல முன்னீர் பள்ளத்திலிருந்து இந்த ஊர் சம்புக்கு கொண்டு வரேன்னா நான் எத்தனை பேரை தாண்டி வந்திருக்கேன். எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும். அவ்வளோ எளிதாக அந்த ஊரை தாண்டி விடுவானாங்க, அவ்வளவு பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் அதே ஞாபகத்தில் நான் என் தம்பி விஎஸ்ஆர் இங்கே இருக்கவங்க எல்லாருமே அதே ஞாபகத்தில் நாங்கள் இருந்து 1 முறை 2 முறை 10 முறை 20 முறை அதிகாரிகளை வச்சு பேசி என்ன பிரச்சனை எங்கே இருக்குது எல்லாம் பார்த்து சொன்னதுனால தான் நான் தண்ணியை சம்பில் கொண்டு வந்துட்டேன். என்னமோ சம்பில் எடுத்து எங்கே ஏற்றணும், டேங்கில் ஏற்றணும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-20 நாட்களுக்குள் டேங்கில் ஏற்றி, ஏன்னா உங்கள் ஊருக்கு தண்ணி வந்துச்சு, தாமிரபரணிலேருந்து தண்ணியை கொண்டு விட்டாச்சு. என்னமோ யார் வேலை? உங்கள் பஞ்சாயத்து வேலையும் இருக்குது, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய வேலையும் இருக்குது. குடிநீர் வடிகால் வாரியத்திலிருந்து தான் இந்த தண்ணி பைப் லைன்லாம் போட்டு கொண்டு வர்றாங்க. கருப்பு பைப் போட்டுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? நம்ம ஊரில் எல்லா வீட்டுக்கும் இணைப்பு இருக்கா இல்லையா? இணைப்பு இல்லாததுக்கும் நம்ம தம்பி விஎஸ்ஆர் ஜெகதீஷ் நாங்கள் எல்லாம் கலெக்டரை பார்த்து நிதியை வாங்கி கடற்கரை கிராமத்தில் தான் நிறையா இணைப்பு இல்லாதது, அதுவும் கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சு 10-20 நாட்களுக்குள்ள எல்லா வீடுகளிலும் தாய்மாருக்கு தாமிரபரணி குடிநீர், நம்முடைய சமையல் அறைக்கு போனால் சுவிட்ச் போட்டால் லைட் எரியணும், நன்றியை தெரிஞ்சுன்னா தாமிரபரணி தண்ணீர் வந்து எல்லா வீடுகளுக்கும் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து வீடுகள், நாங்கள் வர்ற வழியில் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து வீடுகள், 831 கிராமம், 96,000 வீடு, அவ்வளோ வீட்டுக்கு கிட்டத்தட்ட 1,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு கொண்டு வந்து இந்த பணியை செய்யணும்னா நாங்கள் எவ்வளோ உங்கள் அப்பாவு உங்ககிட்ட வரல, வந்திருக்கணும், வந்துக்கிட்டு இருக்கோம். வர முடியலைனாலும் யார் வேலை தான் செய்கிறேன். இந்த மக்கள் வாக்களித்த மக்களுடைய வேலையை தான் உங்கள் அப்பாவே எங்கே இருந்தாலும் செய்யணும். போனவங்களா அரசுரமாக போனோம், அரசுரமாக போனாலும் உங்கள் வீட்டில் உங்கள் ஊர்லேயே கொண்டு விட்டேன். அடுத்த வருஷம் பொங்கல் பொடி இங்கே வாங்கிடுவீங்க, பொங்கலுக்கு கரும்பு இங்கே வாங்கிடுவீங்க. இந்த உலகம் இருக்கிற வரை இந்த ரேஷன் கடை நிச்சயமாக நமது ஊரிலேயே தான் இருக்கும். எல்லாம் சொன்னாலும் 100 நாள் வேலை என்னையா வச்சுருக்கீங்க, 100 நாள் வேலை நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. 100 நாள் வேலையில் நிறைய கஷ்டம் 2014 ஆரம்பிச்சுட்டு மாண்புமிகு பாரத பிரதமராக இருந்த சோனியாவுக்கு மிக நம்பிக்கைக்குரிய மன்மோகன் சிங் அவர்களும் மறைந்த தலைவர் கலைஞர் தான் 100 நாள் வேலையை கொண்டு வந்தாங்க. இந்த 100 நாள் வேலை அவங்க 2 பேரும் கொண்டு வந்த காரணத்தினால் பாரத பிரதமருக்கு என்ன கோபமோ தெரியல. அதில் வேலை தரையே கிடையாது, வேலை செய்தால் சம்பளம் தர கிடையாது, சம்பளத்துக்காக தான் நம்ம போராடணும். இப்போ என்ன செய்தாங்கன்னா 100 நாள் வேலை 125 நாள்லாங்க. 100 நாள் வேலை 125 நாள்னா சந்தோஷம் தானே. ஆனால் 100 நாள் வேலைக்கு 10,000 கோடி தரணும்.
125 நாள் வேலைன்னா 12,500 தரணும். அப்ப 12,500 ரூபாய் தரதுக்கு பதிலாக 6,000 கோடி ரூபாய் தராது. அதுக்கு பேர் 100 நாள் வேலையா? 125 நாள் வேலையா? அதுக்கு ஏங்க 12,500 கோடி ரூபாய் தரதுக்கு 6,000 கோடி ரூபாய் தாரங்க. யாரு 125 நாள் வேலை செய்ய முடியும்? இதுக்கு முன்னால ஆவுடைய பாலன் ஒன்றிய குழு தலைவி நம்ம தம்பியுடைய வீட்டம்மா சௌமியா, அங்க உள்ள வட்டார வளர்ச்சி அதிகாரிகள், கொத்தங்களத்து பிள்ளைகளை நம்ம எங்க வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ரோடு, இந்த கால்வாய், இங்க வேலை செய்யணும்னு அவங்க எல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு அனந்தம் தந்துட்டு. இப்போ இவர் வந்ததுக்கு அப்புறம் அனந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு வேலை செய்யுங்க அதுக்கு மட்டும் துட்டு கொடுத்தாங்க. 60 ரூபாய், 20 ரூபா, 30 ரூபா தான் அக்கௌண்ட் வருது. தலைவர்கிட்ட நான் தான் போய் சொன்னேன், ஏற்கனவே என்ன நடந்தோ அதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு அம்மா நிறைய வேலை செய்யும், கொஞ்சம் கஷ்டமாக வேலை செய்யும், ஒன்னால ஏற்றதை செய்யும், முன்னால வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவர் தான் இப்போ பழைய நினைக்கிறது. அப்போ அதில் நம்ம முதல்வர் காம்ப்ரமைஸ் ஆகலை. இப்போ என்ன செய்யறாங்க, 125 நாள் வேலைக்கு கொடுக்குற ரூபாயை பாதியாக இருக்காங்க. இப்போ என்ன உங்களுக்கு வேலை யாரு தருவாங்கன்னா, டெல்லியில இருந்து அவங்க பார்த்து மேப்பை பார்த்துட்டு விஜயாபதி பஞ்சாயத்து எங்க இருக்கு, இங்க இருக்கு, கொத்தமங்கலத்தில் எவ்வளவு பேர் வேலைக்கு போறாங்க, 50 பேர், 50 பேரையும் கூடு. குட்டத்துல வேலை இருக்கு, 50 பேரையும் அங்க போச்சு. குட்டை எங்க இருக்கு, தேசியவளையை தாண்டி போனோம். அங்கெல்லாம் நாங்க போயிட்டு வந்துடுறோம்லங்க, எங்களுக்கு வேலை. சரி, உனக்கு அங்க போக முடியாதுதான், கோட்டைக்கருக்கு வந்து போகணும். கோட்டைக்கருக்கெல்லாம் எங்க இருக்கு, நாங்க எப்படிங்க அங்க போவோம்? சரி, அங்க போடணும், வைராகினத்துக்கு போகணும். இது கொடுக்காத ஆளை எதையோ காட்டுற மாதிரி நீங்க காட்டுறீங்க. எங்களுக்கு நீ 3 தடவை சொன்ன, 3 தடவையும் போல ஒன்னே வேலையில இருந்து நீங்க எவ்வளவு அற்புதமான திட்டம் நம்ம ஐயா மோடி. இதுதான் இன்னைக்கு நிலைமை. அதுதான் நம்முடைய முதல்வர் நேற்று முன்தினம் சட்டமன்றத்தில் முதலில் மாண்புமிகு மன்மோகன் சிங் கலைஞர் அவர்களால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின்படி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், உறுதி திட்டம் 100 நாள் அசூடு ஒர்க் உறுதியா கொடுத்தாங்க. கொடுக்கலன்னா அதுக்கு அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். அந்த சட்டம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் முதல்வர் தனி தீர்மானம் கொண்டு வந்து உங்க ஓட்டுல சட்டமன்றத்துக்கு போனேன். அந்த சட்டசபைக்கு தலைவராகி அந்த தீர்மானத்தை அப்பாவுக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டு தான் கவர்மெண்ட் அதனுடைய காலையிலே கொடியேற்ற முடிஞ்ச உடனே கையெழுத்து போட்டு கவர்மெண்ட் அறிவித்து இப்படி இருக்குன்னு சொல்றோம். இப்படி நாடு முழுவதும் எல்லாருமே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். சோனியா அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. என் தம்பி திருமாவளவன் உட்பட எல்லாருமே இதுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. ஏன்னா இதுல பயன்படுறது சாமானிய மக்கள். மோடி ஐயாவுக்கு பாரத பிரதமருக்கு நிற்காதது ஏழை. அவங்க பக்கத்துல ஒரு 50 பேர் இருக்காங்க. பெரிய அதானி அம்பானி முதல் இந்தியாவே அவங்களுக்கு தான் எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க. 16 லட்சம் கோடி ரூபாய் அவங்க கடனை தள்ளுபடி பண்ணிட்டு சுய உதவிக்காரங்க உங்களுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காரா மோடி ஐயா? அவங்க யாருக்கு பண்றாங்க? 16 லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்றாரு. ஒரு ஆண்டு முழுவதும் 29 கோடி பேருக்கு 100 நாள் வேலை திட்டத்துக்கு வெறும் 1 லட்சம் கோடி தான் தேவைப்படுது. இந்தியா முழுமையும் ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் நமக்கு தர மறுக்கிற மாண்புமிகு பாரத பிரதமர் நம்ம விமானத்தெல்லாம் டாட்டா கொடுத்தாரு. அடுத்த கடன் எல்லாம் அடைச்சு கொடுத்தாரு. மேற்கொண்டு ஓட்டத்துக்கு பணம் கொடுக்காரு. இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் எல்லாம் அதானிக்கு கொடுக்காரு. இருக்கக்கூடிய ஆர்வர்கள் பல லட்சம் கோடி ரூபாய்க்கு கட்டி கொடுக்காரு. நம்மளுக்கு இந்த ஏழைப்பாளைகள் 100 ரூபாய் வேலை 100 நாள் வேலை செய்யக்கூடிய அதனுடைய நோக்கம் என்னன்னா, நம்ம எல்லாம் படிக்கக்கூடாது, நம்ம பிள்ளைகள் படிக்கக்கூடாது, நம்ம பிள்ளைகள்லாம் அடிமை வேலைக்கு போகணும், அவர்கள் தான் ஆட்சியில் இருக்க வேண்டும். RSS சித்தாந்தம் உள்ளவர்கள். பாரதிய ஜனதா கட்சினா இங்க உள்ள இந்துக்களை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. குறுகிய சிந்தனை தான் RSS சித்தாந்தம். அவங்க தான் மகாத்மா காந்தியை சதி செய்து கொலை செய்தார்கள். நாடு முழுவதும் கிறிஸ்தவ தேவாலயங்கள்
அடித்து நோக்கிட்டாங்க. ஏன்னு கேட்க கால இல்லை. சினிமா துறையில பெரிய நடனம் ஆடுறதுலாம் கட்சி ஆரம்பிச்சு வராரு. மோடியை எதிர்த்து ஏன் கிறிஸ்தவர்களை நீ கோயிலை அடிச்சாங்க கேட்க தைரியம் இல்லை. போன இடத்துல 41 பேர் செத்து போறாரு. நின்று ஆறுதல் சொல்ல வேண்டாங்காரு. அவங்க எல்லாம் நீர்க்கும்படி மாதிரி இளைஞர்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். சாமானிய மக்களை பற்றி இந்த 4.25 ஆண்டுகள் இன்றைய முதல்வர் அவர்கள் மாதம் 1000 ரூபாய் யாருக்கு கொடுக்காரு? சாமானிய பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறான். யார் போகிறான்? விமானத்தில் போவான், ட்ரெயினில் குழு அறையில் போவான், 3 கார் வச்சுருப்பான், பைக் வச்சுருப்பான். ஏழை எப்பயா பஸ் வரும். அந்த மக்கள் எத்தனை முறை நாங்கள் போகிறாங்க. நம்ம பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு சாப்பாடு இல்லை, காலையிலே போவாண்டாங்க நிம்மதிக்கூடாங்க இருக்காங்க. 20 லட்சம் பேருக்கு தினம் காலை கூட்டி கொடுத்தாங்க. 10 லட்சம் பேருக்கு மடிக்கண் கம்ப்யூட்டர் கொடுத்தாங்க. 12 லட்சம் பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் மேல் படிக்கைக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனால் மாண்புமிகு பாரத பிரதமர் இந்தியாவில் உள்ள சொத்துக்களை எல்லாம் 50 பெரும் நிறுவன தொழிலதிபர்களுக்கு கொடுத்தாங்க. யார் எப்படி சொல்லுவாங்க? ஜாதியை சொல்லுவார்கள், மதத்தை சொல்லுவார்கள். இந்த நாட்டில் நம்மை பற்றி சாமானியனை பற்றி நினைத்து சாமானியன் வாழ்வு உயர வேண்டும் என்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புக்கு முதல்வர் தான் காது கொடுத்து கேட்டு அனைத்து 3 தினங்களுக்கு முன்னால் சோமையாளபுரம் பங்கு தந்தை, கூடுகாலை பங்கு தந்தை மக்கள் வந்தார்கள். ஊரே காலி பண்ணியிருந்தோம். கூடமான அனுமதியிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு கண்டு போட்டு பக்கங்கள் எல்லாம் கடல் தண்ணியில் அடித்து போகுது அப்படின்னு சொன்னாங்க. தம்பி இஎஸ்ஆர் ஜெகதீஷ், நம்ம தம்பி ஜோசப் வெற்றி, நான் பங்கு தந்தை, ஊர்ல இருந்து வந்தவங்க ஜெயசாஸ் வந்துருக்கியா, அந்த பையன் இன்னொரு வந்தாங்க, ஸ்ரீகன் உட்பட வந்தாங்க. முதல்வரை பார்த்தோம். உடனே டீச்சர்கிட்ட கூப்பிட்டு இதுக்கு உடனே செய்து கொடுங்க என்று சொல்லி உத்தரவிட்ட மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு என்ன எண்ணம் இருக்கிறது? சாமானிய மக்கள் ஒரு பிரச்சனையை ஒரு காது கொடுத்து கேட்டு கவனிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. வேற யார் வந்தாலும் கேட்க மாட்டாங்க. நம்மளை பற்றி சிந்திக்க வேண்டும் என்றால் இந்த முதல்வர், அதுக்கு துணையாக இருக்கிற என் தம்பி திருமாவளவன் தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வருக்கு துணையாக இருக்கிறார். நம்ம மக்களுக்கு தான் மாதம் 1000 ரூபாய் இருக்காரு. நம்ம மக்கள் தான் பஸ்ஸில் போகிறாரு. நம்ம மக்களை தான் காலேஜ் சீட்டு கொடுக்காரு. நம்ம மக்களை தான் பள்ளிக்கூடத்துக்கு பெரும்படிப்பு படிக்கிறதுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்காரு. ஆகவே நான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் முக ஸ்டாலினோடு நான் நிற்கிறேன் என்று தைரியமாக சொல்லுகிறேன். சாமானிய மக்கள் சட்டத்தில். ஆகவே நீங்களும் தேர்தல் நேரத்தில் பலவிதமான எண்ணங்களோடு வருவாங்க. ஒருவர் சினிமாவில் நல்லா நடிப்பாரு, நல்லா ஆடுவார், இன்னொருவர் நல்லா காமெடி பண்ணுவார். அது 5 நிமிஷம் பார்த்துட்டு அதோட என்ன செய்யணும், அது ஒரு நீர்க்கும்படி அப்படி வரும். அதோட வந்தோடனே வெளிப்போட்டிய முடிஞ்சு போச்சு. நம்ம எங்கள் ஐயா பாதிரியார் இருக்காங்க மணிப்பூர்ல, எத்தனை பாதிரியாரை தெரிவித்து கொடுத்துருக்காங்க. வணங்குவது அவர்களுடைய சொந்த உரிமை. இந்த அரசு கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறாங்க. திருச்செந்தூர்ல சுப்பிரமணிய சாமி கோயில் 1000 கால் மண்டபம் 10 ஆண்டு காலம் தகுந்து கிடந்தது. உள்ள போய் முடிக்க முடியாது. தேர்தல் அறிக்கையில் சொன்னார், திமுக ஆட்சிக்கு வந்தால் சுப்பிரமணிய சாமி கோயிலுடைய 1000 கால் மண்டபம் சரி செய்யப்படும் என்றார். 500 கோடி ரூபாய் செலவில் சரி செய்து குடமுழுக்கு செய்திருக்கிறார். ராதாபுரம் நித்திய கல்யாணி அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு 60 லட்சம் ரூபாய் கொடுத்த முதல்வருக்கு பணமுடி வருகிற 22ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி ராமலிங்க சாமி திருக்கோயிலுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்து குடமுழுக்கு செய்வதற்கு, கும்பாபிஷேகம் செய்வதற்கு அனுமதி அளித்திருக்கிறார். நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர் வந்து அந்த கும்பாபிஷேகத்தை ஆரம்பித்து முடித்து தர. இந்த அரசுக்கு ஜாதி இல்லை,
இந்த அரசுக்கு மதம் இல்லை. வழிபாட்டுக்கு எந்த வழிபாடு செய்தாலும் அதை பாதுகாக்கின்ற அரசு இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறது. கிறிஸ்தவ வழிபாடுக்கும் பாதுகாப்பு, இந்து வழிபாடுக்கும் பாதுகாப்பு, முஸ்லிம் மக்களுக்கு பாதுகாப்பு. யாராவது இதில் தவறு செய்தால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று சொல்லி எந்த குற்றவாளியும் இந்த முதல்வரிடம் யாரும் தப்ப முடியாது. அப்படிப்பட்ட உண்மையான நேர்மையான ஆட்சி, அதுவும் சாமானிய மக்களுக்கான ஆட்சி செய்கின்ற நம்முடைய முதல்வருக்கு என்றும் துணை நிற்பதோடு மட்டுமல்ல, நீங்கள் போற இடத்தில்லாம் நம்முடைய முதல்வர் செய்வதெல்லாம் கண்டிப்பா என் பிள்ளை படிக்க 1000 ரூபாய் தந்துருக்காரு, என் பிள்ளை காலையில் போது சாப்பாடு கொடுத்தாரு, என் பிள்ளை பெரிய படிக்கிறதுக்கு மாதம் 1000 ரூபாய், பஸ்ஸில் ஃப்ரீயாக இருந்தாங்க, எனக்கு மாதம் 1000 ரூபாயில் எவ்வளோ விஷயம் தெரியுமா? ஒரு பிள்ளைய பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்துட்டு ஒரு மருமகனும் மகளும் கைப்பு நம்மள 3 வயசு 5 வயசு பிள்ளைய வந்து பஸ்டாண்டில் வீடு இருக்காங்க. அந்த சின்ன பிள்ளை பாட்டி எனக்கு ஒரு இந்த பொறி உருண்டை வாங்கிட்டாங்க 10 ரூபா. அந்த கடைக்காரங்களை நம்பிடுவாங்க, பொறிக்கடை 10 ரூபா நம்பவும் மாட்டான், கேட்டா கொடுக்க மாட்டான், மரமும் பார்க்கக்கூடாதுன்னு ஒழிச்சு நின்றான். இன்னைக்கு அதே தாய் 2 பிள்ளைகளையும் கையில பிடிச்சு போய் என்ன வேணும் இந்த கடையில கேளு, மகராசன் மாண்புக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் 15ஆம் தேதி 1000 ரூபாய் என் அக்கௌண்ட்ல போடுதான். ஒரு தாயினுடைய சுயமரியாதையை பாதுகாக்கவர் அதுதான். இவ்வளவுதான். இதை ஊரா சொல்லணும். நம்ம முதல்வர் யாருக்கு உதவி செய்யலாம், யார் எவ்வளவு சொல்லணும். என் தம்பி விஎஸ்ஆர் சொன்னது மாதிரி இது கூட இவரை நம்ம மாற்றி ஏதாவது தவறு செய்தால் இந்த தைரியம் அந்த தெம்பு என்ன வந்தாலும் பார்த்துக்கலாங்கிறதுக்காக நம்முடைய முதல்வர் தான் முடியும். ஆகவே நீங்கள் எல்லாம் துணை நிற்க வேண்டும் என்று அப்போது குருவையா அவர்கள் ஆகவே எல்லா தரப்பு மக்களுக்காக உழைக்கின்ற இன்றைய முதல்வருக்கு துணை நிற்க வேண்டும் என்று நம்ம வீடு இந்த ரேஷன் கடை நான் தம்பி எல்லாருமா சேர்ந்து நிச்சயமா புதிய கட்டிடம் கட்டி தரப்படும். மேலும் பல கோரிக்கைகள் அவருடைய வாகனம் சொல்லியிருக்கோம். நிச்சயமாக ஒன்றற்கு ஒன்றாக முடிந்த அளவு செய்திருவோம் என்று கூறி இந்த சிறப்பான வரவேற்பு தந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி என்று கூறி நன்றி.